இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். அதுவும் சாம்பார் மீன் வறுவல் பண்ண போகிறோம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மீனுக்கு மசால் தடவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். 1 கிலோ வஞ்சர மீன் இது க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு மசால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா மீனை தடவி வைங்க. மீனில் நல்லா மசால் படுற அளவுக்கு தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீன் ஃபுல்லாக மசால் தடவி எடுத்து வச்சாச்சு. இது உடனேலாம் பொரிக்கக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுங்களையும் நம்ம சாம்பார், ரசம், சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு வந்தோம்னா அது ஊறுவதுக்கு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் பொரிச்சிக்கலாம். மீனை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தேவையானது என்னென்னலாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருவோம். ஊற வச்சுருக்கேன். அதே போல் பருப்பு, சாம்பாருக்கு பருப்பும் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதுவும் வெந்துருச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இப்போ காய் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். தண்ணியில் போட்டு உரித்தோம்னா சீக்கிரமாக உரிச்சிடும். அது ஒவ்வொரு வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சு போய் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, பொரிஞ்சதுமே ஒரு 5-6 பூண்டுப்பல், அப்புறம் ஒரு 20 கிட்ட சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் போடுறது நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதே போல் வெங்காயத்தை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி, 2 தக்காளி சேர்க்குறேன். அடுத்து தக்காளி போட்டதுமே காய் சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அடுத்து கத்திரிக்காய். காய் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது அது உங்கள் விருப்பம். நிறைய காய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க, கம்மியாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். காய், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1, 2, 3. இதில் 3 ஸ்பூன் சாம்பார் தூள். தண்ணியும் சேர்த்துருவோம். முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டு தான் வதக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே தண்ணி வேணாம். சாம்பார் நம்ம ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கல. நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதனால நான் அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துக்கல. இந்த அளவுக்கு தண்ணி போதும். காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பருப்பு சேர்த்துப்போம். அதனால அதுங்களையும் நம்ம சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சிட்டோம்னா சாப்பாடும் ரெடி ஆயிரும். காய் அது வரைக்கும் வெந்துட்டு இருக்கட்டும். இதில் 1.5 படி அரிசி போட்டேன். இப்போ 3 படி தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான உப்பு போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். குக்கர் மூடி போட்டுடலாம். 3 விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுங்களையும் நம்ம ரசத்துக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி ஒரு துளி தக்காளி கூட சேர்க்காமல் வெறும் புளி மட்டும் வச்சு ரசம் பண்ண போகிறோம். புளி ரசம். அதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ரசத்துக்கு தேவையானதும் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை தட்டி எடுத்துக்கலாம். மிளகாயெல்லாம் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இப்போ இதையை மட்டும் தட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தட்டியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக.
ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு. அடுத்து புளி கரைச்சிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கோங்க போதும். உங்களுக்கு ரசம் ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரினா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு போதும். அளவுக்கு அதிகமாக ரசம் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கவே கூடாது. புளியை கரைச்சி அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. புளியும் கரைச்சாச்சு. ரசத்துக்கும் ரெடியாக இருக்குது. ரசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ காய் வெந்துச்சான்னு பார்த்துட்டு பருப்பு சேர்த்து வச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க போதும். புளி இல்லாமல் கூட நீங்கள் சாம்பார் பண்ணாமல் நல்லாயிருக்கும். லைட்டாக புளி சேர்த்துக்கிட்டால் போதும். அதான். அடுத்து பருப்பு சேர்த்துடலாம். அதுக்கு பாருங்கள் பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பருப்பு போட்டேன் இல்லையா, அதை வேக வச்சு எடுத்தாச்சு. லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாம்பாரில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி பருப்பு போட்டு கலந்து விட்டுருவோம். உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான பருப்பு தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த நல்லா ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். உப்பு இப்போ பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்துச்சுன்னா கொதிக்க வச்சு மட்டும் இறக்கிக்கிட்டால் போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ரசம் தாளித்து விட்டுறலாம். பக்கத்து இந்த அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம ரசம் தாளித்து விட்டுறலாம். சாப்பாடுக்கு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய், ரசத்துக்கு தட்டினதை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம புளி கரைச்சோலையே அந்த தண்ணியை அதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் மல்லித்தழை, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பை பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து. அவ்வளோதான் ரசம். கொஞ்சம் கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சாம்பாருமே நல்லா இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பாரும் ரெடி. சாம்பாரையும் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு ரெடி, சாம்பார் ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக மீன் மட்டும் வறுத்தா போதும். இப்போ இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு நம்ம மீன் பொரிச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. இப்போ நம்ம சமையலெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிட்டே ஆகிடுச்சு. நல்லா ஊறி இருக்குது. இப்போ பொரிச்சோம்னா நல்லா மசாலாம் பிடிச்சிருக்கும். இப்போ பொரிச்சிக்கலாம். மீன் பொரிக்க எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மீன் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீனை போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. அடியில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடணும். இப்போயே திருப்பினீங்கன்னா அடியில் ஒட்டிட்டு மீன் வந்து பிஞ்சு போயிடும். பாருங்கள், கொஞ்சம் டைம் விட்டதுமே அதுவே பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதான். பாருங்கள், மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். இதே போல் மீதி மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சாப்பாடு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சாம்பார், புளி ரசம், மீன் வறுவல். சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே சேர்த்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் சாம்பார் வச்சு மீன் வறுவல் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ரசமும் பார்த்தீங்கன்னா புளி ரசம் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட்லாம்.